பத்திரிகை துறை நண்பர்கள் அனைவருக்கும் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய தேசிய செட்டியார்கள் பேரவையை அரசியல் இயக்கமாக மாற்றுவதற்கு எங்கள் அமைப்பின் ஒவ்வொரு அணியாக ஆதரவு கொடுத்து வருகிறார்கள். இன்றைய தினம் எங்களுடைய ஐடி விங்கை சார்ந்த இளைஞர்கள் மாநாடை நடத்தி அரசியல் இயக்கம் காண்பதற்கு ஆதரவு தெரிவிக்க இருக்கிறார்கள். இந்தியாவிலே இந்திய அரசியல் வரலாற்றிலே முதல் முறையாக ஒட்டுமொத்த மக்களிடமும் வாக்கெடுப்பு நடத்தி ஜனநாயக முறையிலே வாக்குகளை பெற்று அந்த வாக்கெடுப்பின் அடிப்படையிலே ஒரு அரசியல் இயக்கத்தை காண இருக்கின்றோம். மக்கள் மத்தியிலே அமோக வரவேற்பும் ஆதரவும் இருக்கின்றன. அரசியல் அதிகார உரிமையை இழந்த மறுக்கப்பட்ட அனைவருக்குமான ஒரு மாபெரும் ஒரு அரசியல் இயக்கத்தை காண இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே பத்திரிகையாளர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க அதே நேரத்தில் நீங்களே இப்ப வந்து இது அரசியல் இயக்கமா மாற்றீங்க, அதனால உங்க இயக்கத்துக்கு அல்லது உங்களுடைய அரசியல் சார்ந்த கட்சிக்கு பாதிப்பு இருக்காதா? இல்ல, பாதிப்பு இல்ல. அவங்க கொள்கை வேற, எங்களுடைய கொள்கை வேற. பல்வேறு கோரிக்கைகளை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கோம். அது தேசத்தின் வளர்ச்சி, தமிழகத்தின் வளர்ச்சியை முன்னெடுக்கக்கூடிய கொள்கையை வழிவகுத்து சென்று கொண்டிருக்கோம். விஜயே உங்களை அவருடைய கட்சிக்கு, அதாவது ஒரு சில கட்சிகளை அழைக்கிறதா இருக்கிறாரு, அப்படி அழைச்சா போற மாதிரி இருக்கிறா? ஒத்த கருத்தோட அணியுடன் நாங்கள் கூட்டணி சேர வாய்ப்பு இருக்கிறது. ஆனா நாங்கள் 234 தொகுதியிலையும் பெருவாரியான வாக்குகளை, வெற்றி வாய்ப்புக்கு தேவையான வாக்குகளை வைத்திருப்பதால் 234 தொகுதியும் நாங்கள் இலக்காக கருதி எங்களுடைய அரசியல் பயணத்தை தொடங்கி இருக்கின்றோம். உங்களுடைய இலக்கு வந்து எப்படி பயணம் இருக்கும்? எங்களுடைய இலக்கு என்பது அரசியல் அதிகார உரிமையை ஒரு அடிப்படையான மக்களுக்கும் கொண்டு சேர்ப்பதான் எங்களுடைய பிரதான இலக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 1% கீழே தான் அரசியல் அதிகார உரிமையை பெற்ற மக்கள் இருக்கிறார்கள். அரசியல் அதிகார உரிமையை ஒட்டுமொத்த மக்களுக்கும் கொண்டு சேர்ப்பதுதான் எங்களுடைய பிரதான நோக்கமாக நாங்கள் கொண்டு செல்கின்றோம். அரசியல் பயணம் என்பது ஜாதிக்கு அப்பாற்பட்டு, மதத்திற்கு அப்பாற்பட்டு ஒட்டுமொத்த தேச மக்களின் முன்னேற்றத்திற்கான அரசியல் முன்னெடுப்பை நாங்கள் எடுத்திருக்கோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா மங்களதேவி கண்ணகி உங்க அனைவருக்கும் நன்றாக தெரியும். 2000 ஆண்டு காலத்துக்கு முன்பு கட்டப்பட்ட திருக்கோயிலானது நம்முடைய தமிழகத்தின் கேரளா எல்லை பகுதியில அமைந்திருக்கிறது. அந்த கோயிலை புனரமைப்பு செய்து மகா கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கை 2000 ஆண்டு காலமா ஒரு கோயில் புனரமைப்பு செய்யப்படாமல் சிதலம் அடைந்து வருகிறது. அதை கண்ணகி பிறந்த பூம்புகார் மண்ணிலிருந்து மிகப்பெரிய கண்ணகி நீதி யாத்திரையை வருகின்ற அக்டோபர் மாதம் நடத்த இருக்கின்றோம். பூம்புகாரில் இருந்து கண்ணகி அம்மன் தெய்வமாக வீட்டிருக்கக்கூடிய குமிழி வரை அந்த நீதி யாத்திரை நிச்சயமாக கண்ணகி அம்மனுக்கு ஒரு நீதியை பெற்றுக் கொடுக்கும் என்று நம்புகின்றோம். இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் எப்படி சார் போட்டியிட போறீங்க? வந்து எங்க கட்சியை வலுப்படுத்துறோம். 234 தொகுதியிலும் எங்களுக்கான வாக்குகளை ஒட்டுமொத்த மக்களுக்கும் காட்டக்கூடிய வகையில, எங்களுடைய பலத்தை நிரூபிக்கக்கூடிய வகையில நாங்கள் நிச்சயமாக அந்த பலத்தை காட்டுவோம். கட்சி இப்ப தொடக்க விழா, கட்சி அடுத்த மாதம் 26/9 கட்சி தொடங்கும். மதுரையில தேசிய கட்சி. எங்களுடைய அமைப்பே கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி, தென் மாநிலங்கள் ஃபுல்லா இருக்கு. தேசிய கட்சியாத்தையும் தொடங்கும். வாக்கெடுப்புல பெருவாரியா 99% மேல வாக்கெடுப்பு எண்ணிக்கை நடந்துகிட்டு இருக்கு. அதுல 99% மேல மக்கள் பிரதானமா அமோக ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில தான் இன்னைக்கு அந்த பிரகடனத்தையே பண்றோம். செப்டம்பர் 26 என்ன சார்? செப்டம்பர் 26. நேம் தேசிய இல்ல, கட்சி பேர் மட்டும் முடிவு பண்ணாம சார். உங்களுடைய கட்சியினுடைய பிரதான கோரிக்கை என்னவா சார் இருக்கும்?
அதாவது நீர், நிலம், காற்று, தூய நீர், தூய காற்று, தூய மண்வளம். இன்னைக்கு அதெல்லாம் இல்ல. இன்னைக்கு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து போயிட்டே இருக்கு. எதிர்கால சந்ததிக்கு ஒரு தூய நீரை கொடுக்கணும், தூய மண்ணை கொடுக்கணும், தூய காற்றை கொடுக்கணும். இன்னைக்கு ஆக்சிஜனே விலைக்கு வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. ஒரு காலத்துல வந்து ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயா வந்து சொன்னாங்க, தண்ணியை விலைக்கு வாங்கினாங்க. இன்னைக்கு தண்ணியை விலைக்கு வாங்குறோம். அதே மாதிரி ஒரு காலத்துல காற்று இதெல்லாம் நம்ம விலைக்கு வாங்க வேண்டி வந்துடும். எதிர்கால சந்ததிக்கு நம்ம சொத்தை சேர்த்து வச்சுட்டு போறோமோ இல்லையோ, தூய காற்று, தூய மண் வளம், தூய நீரை சேர்த்து வச்சுட்டு போகணும். அதான் எங்களுடைய பிரதான கொள்கையா எடுத்திருக்கோம். அப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவர் மாட்டோட பேசினாரு, மரத்தோட பேசினாரு, அதே கொள்கையை நீங்களே இருக்கிற மாதிரி இருக்கு. தூய காற்று மண்ணு வாழ்றதுக்கு அடிப்படையா தூய காற்று, தூய நீர், தூய மண் வளம் வரணும். மண்ணு இங்க மாசுபட்டு வருது, பிளாஸ்டிக்னால மண்ணு மாசுபட்டு வருது. அதெல்லாம் பிரதானமா நாங்க எடுக்கிறோம். அதே மாதிரி நீர்நிலைக்கு ஆதாரங்கள் வந்து பெருக்கணும். புதிய அணைகள் 5 அணைகள் கட்டப்படணும். விவசாயிகளுக்கு விலை நிர்ணயம், அட்லீஸ்ட் ஒரு குறைந்தபட்ச விலை நிர்ணயமாவது வேணும் விவசாயிகளுக்கு. இது மாதிரி பல்வேறு கோரிக்கைகள் வச்சிருக்கோம். அதாவது இந்திய படைக்கு வந்து மீனவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கொண்டு வர. இப்போ அரசியல் கட்சி மதுரை உங்க வாக்கு வங்கி எவ்வளவு நீங்க கருத்துக்கள் எடுத்துருக்கீங்க? இல்ல, இப்ப சுமார் வந்து 5 லட்சம் மக்களுக்கு மேல வாக்கெடுப்பு நாங்க நடத்திட்டு இருக்கோம். நாங்க வந்து ஒரு 20 நாள் வாக்கெடுப்பு நடத்தலாம்னு நினைச்சோம். அது 45 நாள் 50 நாளை கடந்து வந்து வாக்கெடுப்பு வந்து போயிட்டே இருக்கு. 5 லட்சம் பேருக்கு மேல நாங்க வாக்கெடுப்பு நடத்திருக்கோம். எங்களுடைய வாக்கு வந்து தொகுதிக்கு ரொம்ப மிக குறைவா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 30,000 வாக்காவது இருக்கு. ஒவ்வொரு தொகுதிக்கு ஒரு 30,000 வாக்காவது எங்க வாக்கு இருக்கு. அந்த வாக்கை கட்டாயம் வந்து நிரூபிச்சு காட்டுவோம். வாக்கெடுப்பு கூட வந்து ஆன்லைன்ல நீங்க எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. ஆன்லைன்ல எடுக்கிறது, நான் ஆன்லைன்ல பண்ணிட்டேன், 2 கோடி தொண்டர் இருக்கான், 1.5 கோடி தொண்டர் இருக்கான்னு சொல்றதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை. இன்னைக்கு வந்து வாக்குச்சீட்டின் அடிப்படையில 5 லட்சத்துக்கு மேல மக்கள்கிட்ட வாக்கெடுத்து எடுத்திருக்கோம் அப்படின்னா, எந்த வாக்குச்சீட்டை எடுத்தாலும் நீங்க அவங்களுக்கு போன் போட்டு நீங்க வாக்களிச்சீங்கன்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் வாக்களிச்சிருப்பாங்க. இப்ப இன்னைக்கு ஐடி விங் மாநாடு அவங்களுடைய ஒர்க் என்ன சார்? ஐடி விங்கு தான் பிரதானம். ஐடி விங்கு தான் இன்னைக்கு வந்து டெக்னாலஜில வந்து ஐடி விங்கு தான் பிரதானம். அந்த இளைஞர்கள் வந்து ஆதரவு கொடுக்குறோம். நாங்க அரசியல் கட்சி தொடங்குறதுக்கான முழு எங்களுடைய ஆதரவு கொடுத்து அரசியல் இயக்கத்துக்கு முழுவதுமாக எங்களை அர்ப்பணித்து தியாகம் செய்து நாங்க வேலை பார்க்கிறோம் அப்படிங்கறத இன்னைக்கு மாநாடு நடத்தி அதை ஒரு தீர்மானமா வெளியிடுறாங்க. திடீர்னு அரசியலுக்கு வரது திடீர்னு இல்லையா, நான் 17 வருஷம் சமூக இதுல இருக்கோம். அரசியல் அதிகார உரிமைகள் மறுக்கப்படுது, பல்வேறு கோரிக்கைகள் மறுக்கப்படுது. இன்னைக்கு வந்து எல்லா அரசியல் கட்சிகிட்டும் போய் நாங்க கையேந்தியது போதும், கையெழுத்திடுவோம்ங்கிறத இரட்டை அர்த்தத்துல நாங்க சொல்றோம், இரட்டை வார்த்தையில சொல்றோம். சமூகத்தினர் வாக்குகள் வந்து மதுரை தெற்குலையும் மதுரை மத்தியிலையும் அதிகமாக. மதுரை மட்டும் இல்ல சார், 234 தொகுதியிலையும் எங்களுக்கு வலுவான வாக்கு வங்கி இருக்கு சார். வலுவான வாக்கு வங்கி இருக்கு. மதுரை மட்டும் இல்ல, நீங்க எந்த தொகுதியும் கேளுங்க, எந்த தொகுதியும் நீங்க பாருங்க, அனாலிசிஸ் பண்ணி பாருங்க. அரசியல்ல எங்களுக்கான பங்கு அப்படின்னா 40-50 சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்க உட்கார்ந்துருக்கோம். நீங்க குறிப்பிட்டு ஏதாவது சில தொகுதிகளில் போட்டி போடணும் அந்த மாதிரி அப்படி இல்லை. 234 தொகுதியில நாங்க நிற்போம், 230 தொகுதியில வலுவாக நிற்போம். உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.